இவ்வளோ பிஸியான நாய்ஸியான சிட்டியில் இருந்து ஒரு சின்ன பிரேக், ரொம்ப தூரம்லாம் இல்லை, பாண்டிக்கு முன்னாடியே ஒரு வெள்ளா ஷரங்கா கெஸ்ட் ஹவுஸ். இந்த இடத்த பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே நிறைஞ்சிருக்க நிறைய மேஜிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, உங்களை ஒரு ஹெவனுக்கே இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். வெல்கம் டு ஷரங்காஸ் கெஸ்ட் ஹவுஸ். வாங்க போகலாம். எவனுக்கு வர போறோம் நிஜமா வந்தாச்சு. அண்ட் இன்னொரு என்னோட ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு மீட் பண்ண வைக்கணும். அவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு. இப்ப பாருங்க, பேசும் போது நீங்களா ஸ்டன் ஆயிடுவீங்க. பேசுங்க. வணக்கம். அவ்வளவுதான். வெறும் இங்கிலீஷ்லாம் இல்ல, டைரக்டா ஃப்ளூவெண்டா அடிக்கிறாங்க. தமிழ் செம்மையா பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, ரொம்ப நன்றி. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கிறீங்க. அண்ட் நான் இது வந்து சொல்லலாம், உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க. அண்ட் கைஸ், நீங்களும் முடிஞ்சா கெஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க. இது வந்து கேட்கவே கூடாத கேள்வி. பட் நான் வந்து ரொம்ப ஸ்டன் ஆயிட்டேன். அவங்க ரியாக்ஷன் பார்க்கவே தெரியும். அவங்க சொல்லும் போது நல்லா ஷாக் ஆயிட்டேன். நான் நினைச்ச ஒரு 32, 34 இருக்கும் அப்படின்னு. 16 வயசு. அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கீங்க நீங்க ஆக்சுவலா பார்க்க. இல்ல 50 வயசுக்கு மேல. 50 வயசாங்க, தெரியவே இல்லை. இவ்வளோ பெரிய காடு. இந்த காட்டுக்கு பேரு வந்து நீங்க ஷரங்கான்னு வச்சிருக்கீங்க. தமிழ் பேர் அப்பயே வச்சிருக்காங்க. உங்க முன்னோர்கள்னா உங்க தாத்தா? எங்க அப்பா. அப்பா? ஆமா, எங்க அப்பா வச்சிருக்காங்க. அதனா கிருஷ்ணர் ரோட நம்ம கிருஷ்ணர் இருக்கிறாங்கல்ல, நம்ம சாமி. ஆமா, அவங்களோட அம்புக்குறி. ஓகே, கிருஷ்ணரோட அம்புக்குறியோட அந்த அம்போட நேம் வந்து ஷரங்கா. அவங்க அப்பவே வந்து எப்படி இதுல எல்லாம் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க? எதனால அவங்க இந்த மாதிரி நேம்ஸ் சூஸ் பண்ணாங்க? ஓ, அவங்க வந்து 68ல வந்துட்டாங்க நாங்க இந்தியாவுக்கு. அப்பா. ஆமா, அப்பத்துல இருந்து இருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்தியன் கல்ச்சர்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நவராத்திரம்லாம் பச்சுக்கிறாங்க. நம்ம வேற ஸ்ரீரபிந்தோ மதர் ஃபாலோவர். அவங்க பாண்டிச்சேரியில ஆரவிந்தர் ஆசிரமம் இருக்குதுல்ல. ஓ, அவங்களோட ஃபாலோவர். ஆரோவில்னா ஆரோ வருது இல்ல, ஆரோபிந்தோ, ஸ்ரீ ஆரோபிந்தோ அப்படின்னு ஒரு ஆரோவில்னா அவங்களுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அவங்க ஃபாலோ. ஓ, அவங்களுக்காக தான் இவ்வளவு பெரிய காடையை நீங்க உருவாக்குனீங்களா? ஆமா, அதனால அவங்களுக்காக மட்டும் இல்ல, அவங்களோட பிலாசபி, அவங்களோட வே ஆஃப் லைஃப்லாம் ஃபாலோ பண்றோம் நாங்க. ஓகே, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது இங்க ஒண்ணுமே இல்லை, இது வெறும் மண்ணு அப்படி சொன்னாங்க. அது இவ்வளவு பெரிய காடா மாத்தி நீங்க தான் அவங்க அப்பால இருந்து உங்க ஃபேமிலி எல்லாரும் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்லுங்க. எனக்கு கேட்கும் போது கூஸ் பம்ஸா இருந்தது. ஒரே ஃபேமிலி இல்லைங்க, இது ஒரே ஃபேமிலி முடியாது. ஆமா, வேற ஃபேமிலி. அவங்கலாம் வந்து மதர் வந்து ஆரோவில் ஊர் வச்சாங்க 68ல. அப்போ ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அந்த நேரத்துல வந்து இந்த உலகத்தை ஃபுல்லா வேற யார் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துக்கிறதுன்னு கூட்டாங்க. வேற நாட்டுல இருந்து யார் வேணும் இங்க வந்தாங்க. ஆமா, அப்போ எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அந்த நேரத்துல வந்தாங்க. ஓகே, வந்து பாக்கும்போது இந்த இடத்த வந்து இவ்வளோ ஒரு மண்ணுதான் இருந்தது, அதே காடா மாத்தணும் அப்படின்ற ஒரு எப்படி அவங்களுக்கு அது மாதிரி ஒரு ஐடியா வந்தது? எங்கன்னா போனா அங்க மரம் இல்லைன்னா அதுல அந்த இடத்துல தங்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல. ஆமா, வெயில் காயம், எதனா நட்டினாலும் நெயில் இருக்காது, விவசாயம் பண்ணதுக்கு கஷ்டம். அப்போ எப்படின்னா நம்ம ஒரு இடத்துல சந்தோஷமா தங்கறதுக்குன்னா எப்படின்னா மரம் தேவை. மரம் வந்தா மிருகங்கள் வருவாங்க. ஆமா, அப்ப எல்லாம் ஒன்னா தானே தங்கறது இந்த உலகத்துல. ஆமா, ரொம்ப கேள்விப்பட்டேன் இவங்க வந்து பெட் லவ்வரா, ரொம்ப பிடிக்குமா. சின்னதா நம்ம காயப்படுத்தினாலும் நம்மள வந்து அவ்வளவுதானா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோவம் வருமா. அந்த அளவுக்கு அனிமல்ஸ் ரொம்ப லவ் பண்றாங்க. அண்ட் அதுக்கு ஒரு காரணமா மரம்லாம் இருக்குன்றதுக்காக நீங்க வந்து ஒரு காடையே உருவாக்கிருக்கீங்க. அப்புறம் நம்ம பூமி காப்பாத்திக்கன்னா மரம் வேணும், செடி வேணும். நம்ம மூச்சு விடுறதுக்கே மரம் வேணும். நம்ம உயிருக்கு வந்து மரம் வேணும். ஆமா, சோ அதனால நீங்க வந்து ஒரு காடையே உருவாக்கி இப்போ வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்க பசங்களும் எல்லாருமே அதுலயே இருக்காங்களா? ஆமா. வாவ், இதுக்காகவே டெடிகேட்டிவா உங்களுக்கு தோணுதே இல்லையா, நான் திரும்பியும் பிரான்ஸுக்கு போறேன், என்னோட ஊர்டா அது அப்படின்னு? நான் பிரான்ஸ்க்கு போனேன், பிரான்ஸ்ல படிச்சேன். அப்படியா? ஆமா, எங்க புருஷனும் பிரெஞ்சு ஆள் தான். நான் படிக்கும்போது அங்கதான் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். இங்க வந்து என் கூட தங்கி இருக்கிறாங்க. ஆமா, நான் உங்ககிட்ட அப்பனா ஒரு பர்சனல் கொஸ்டின் கேட்கறேன். காதை முடிப்போங்க. உங்களுக்கு பசங்க எல்லாம் இருக்காங்களா? அவங்களுக்கு வந்து ஏதாவது அப்ளிகேஷன் இருந்தா அச்சு வந்து தாராளமா கொடுக்கலாம். நீங்க திட்டாங்க, எனக்கு பிடிச்சிருக்கேன் மாமியார்.
உங்களுக்கு தெரியுமா மாமியார்னா என்னன்னு? ஐயோ தெரியுது. சரி ஓகே, இந்த டாபிக் விட்டுக்கலாம். ஸோ நீங்க அங்கேயே லவ் பண்ணிட்டு அவங்களும் இப்போ இங்கே தான் இருக்காங்களா? வாவ், அவங்க எப்படி? நீங்க ஓகே, நீங்க இங்க இதெல்லாம் அப்பாவும் அதனால நீங்க இதெல்லாம் பண்றீங்க. ஹஸ்பண்டுக்கு எப்படி பிடிச்சது? அவங்க லவ். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் கிடைச்சிருக்கு. அவங்க இங்க வந்து அது போலதான். அதனால அவங்க வந்து இங்க வந்துட்டு இங்க பழக்கினாங்க. நான் எங்க அப்பா அம்மா வந்துட்டு இங்கே பிறந்துட்டு இங்கே தான் இருந்துட்டு தான் என்னோட இடம் இல்லை, என்னோட நாட்டு. அதனால எங்க வீட்டுக்காரர் போல நிறைய சாரி என் புருஷன் போல ரொம்ப அழகா வீட்டுக்காரர் நிறைய பேர் வந்து ஆறுவேலுக்கு வருவாங்க புதுசா. ஏன் ஆறுவேல் எதுக்காக செஞ்சாங்க, எதுக்காக ஆறுவேல் இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. ஆமா, அப்போ அவங்க வாழ்க்கை வந்து எங்கன்னா வாழலாம் வாழ்க்கை. ஆனால இங்க வந்துட்டு இந்த இடத்த சேர்ந்துட்டு இங்க தங்கறதுக்கு அவங்க ஒரு விருப்பம் இருக்கு, ஆசைப்படுறாங்க. ஆமா, ஆசைப்படுறாங்க. ஏன்னா இந்த இடம் ஆறுவேல் எதுக்குன்னு புரிஞ்சுக்கின்னு அதுவும் சேர்ந்துட்டு அவங்களும் அது கூட சேர்ந்துக்கினா அவங்களும் ஆமா சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களும் ஆறுவேல் ஆமா ஆட் பண்றாங்க. சரி, நீங்க என்கிட்ட சொல்லுங்க ரேவேண்டு, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? முத நீங்க சிட்டி பொண்ணு தானே? ஆமா, நான் இதுக்கு வந்து ஆப்வியஸ்லி சிட்டி செம்ம ஜாலியா இருக்கும், நிறைய ரஷ்ஷா அந்த மாதிரி இருக்கும். ஆனா வில்லேஜ் லைஃப் பார்க்கணும்னு எங்களுக்குலாம் ஆசை இருக்கும்ல. ஒரு அமைதியா இவ்வளோ மரத்துக்கு நடுவுல ஒரு ஸ்மெல்லே எவ்வளோ அழகா இருக்கு. இருளா அங்க இருக்காது, பொல்யூட்டடா இருக்கும். அதனாலதான் நான் சூஸ் பண்ண இங்க ஒரு செமையான வைப் கிடைக்கும்னு. சரி, அதனால எப்படி கேள்விப்பட்டீங்க ஆறுவேல் பத்தி, ஷரங்கா பத்தி? நீங்க எப்படி இங்க வரைக்கும் வந்திருக்கிறீங்க? ஓகே, அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ஆல்ரெடி வேற ஒரு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூ தான். அங்க பார்த்துட்டு தான் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனேன். வாவ், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து உங்களை தேடி டைரக்டா வரலாம் அப்படின்னு யோசிச்சேன். சரி, அப்போ வாங்க, சந்தோஷம். அப்போ உங்களுக்கும் பிடிச்சது? அப்போ கண்டிப்பா எனக்கு ரொம்ப உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனாலதான் வந்து நான் அப்ரோச் பண்ணேன், இந்த மாதிரி பண்ணலாம் வரலாமா உங்களை பார்க்கணும்னு சொல்லும்போது அவங்க எஸ் கண்டிப்பா வரணும் சொன்னாங்க. அண்ட் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ரெசார்ட். நீங்களும் உங்களோட ஃபேமிலியை கூப்பிட்டு இங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா வரலாம். இந்த இடத்தோட ஓனர் தான் இவங்க. எவ்வளோ டவுன் டு அர்த்தா, எவ்வளோ எல்லாரையும் பாக்குறவங்க எல்லாரையும் ஹாய் வணக்கம் வணக்கம், ஹாய்லாம் கிடையாது வணக்கம், அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருக்காங்க. இப்போ கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட வாங்க. அண்ட் நான் வந்து நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு சுத்தி காட்டணும்னு ஆசைப்படுறேன். காடு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். ஆனாலும் ஒண்ணு தெரிஞ்சிடணும், இங்க வந்து மிருங்கல் பார்த்துட்டு பயப்படினா இங்க வரக்கூடாது. பல்லு பார்த்துட்டு பயப்படினா வரக்கூடாது. பல்லு கெக்கோ பல்லோட பல்ல பல்லு இல்ல பல்லி. லிசார்டு. ஆமா, லிசர்ட் நிறைய இருக்கும். அப்போ சிட்டில வந்து அது போல தெரியாதுல்ல. ஆமா, ஆனா இங்க நிறைய இருக்கும். அதெல்லாம் ஒரே இடத்துல எல்லாரும் தங்க இருக்கும். ஆமா, ஆனா தெரிஞ்சிடணும், அது தெரிஞ்சு. நாங்களாம் வந்து எங்க வீட்டுக்குள்ள ஒரு பள்ளியை பார்த்தா டபால் ஒரு அடி எடுத்து நாங்களே வாடகைக்கு இருக்கோம், நீ வந்து எங்க கூட சேர்ந்து வாடகைக்கு இருக்குன்னு அடிச்சிரும். நீங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் ஒரே இடத்துல தங்க இருக்கிறோம். வாவ், எல்லாரும் ஒரே. ஆனா நமக்கு எதுவுமே ஆவே ஆகாது. காக்ரோச் இருக்காதுல்ல? ஒரு நேரத்துல காக்ரோச் இருக்கும். ஆனால் இந்த காக்ரோச்லாம் அழுக்கு காக்ரோச் இல்ல. சிட்டில வந்து சூவஜ்ல போவோம். ஆமா, ஆனால் இங்க சூவஜ் இல்லையே. ஓ ஓகே. நீங்க வந்து இங்க தனியா வாழணும்னு நினைச்சு பிரான்ஸ் வந்து இங்க ஃபேமிலியோட வந்துட்டேன்னு சொன்னீங்கல்ல, ஹஸ்பண்டோட வந்து இங்க ஒரு குடும்பமே இருக்கு. சோ இதெல்லாம் எதனால உங்களுக்கு தோணுச்சு? நீங்க பிரான்ஸுக்கு போனீங்கல்ல, ஏன் திருப்பி வந்தீங்க இங்கே? ஓ, அத ஒரே வார்த்தையில சொல்ல முடியாது. 2-3 வாரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணி. ஏன்னா வேற விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து இங்க பிறந்தா, இங்க வந்தா, இங்க தான் என்னோட இடம், என்னோட வீடு, என்னோட நாட்டு. இங்க இருந்தா தான் எனக்கு ஒரு சந்தோஷம். எங்க வந்தோம்ல, அது நம்மளோட கிராமம் இல்லைன்னா நம்மளோட சிட்டி, நம்மளோட நெய்பர்ஹுட், அது போல இல்ல. அதே போல வந்து இங்க வீட்டுக்கு வந்தா இங்க தான் என்னோட வீடு. எங்க பார்த்தாலும் எங்க கேட்டாலும் வீடு எங்கன்னா தமிழ்நாடு, ஆறுவேல். அதுதான் என்னோட வீடு. அது ஒண்ணு. இந்த உடம்புக்கு இந்த வாழ்க்கை. ஆனால் என்னோட ஆத்மனுக்கும் இதுதான் என்னோட இடம். ஏத்துக்கிறோங்க. நீங்க எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, ஆனா உண்மையா ஆன்சர் பண்ணும். நீங்க ஒரு பிரெஞ்சு பீப்புளா இருக்க பெருமைப்படுறீங்களா, ஒரு இந்தியனா இருக்க பெருமைப்படுறீங்களா, இல்ல ஆசைப்படுறீங்களா? அது வந்து எனக்கு தெரியல. அதனால வேற நீங்க என்ன பாக்குறீங்கல்ல,
இப்போ என்னை பார்க்கும்போது வந்து நீங்க நினைப்பீங்க நீங்க பேசும்போதே எனக்கு அதுதான் ஃபீலே வருது. நீங்க சொல்லும் போது என் வீடும் இங்கதான் இருக்கு, நானும் இங்கதான் இருக்கு சொல்லும் போது நீங்க ஒரு இந்தியன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஆமா. ஆனா ஒரு அதனால அது சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷம், கேட்கறதுக்கு சந்தோஷம். எங்க நான் போனாலும் அவங்க வந்து உடனே ஃபாரினர்ஸ் தான் பார்ப்பாங்க. அப்படிதான் இருக்கீங்க. ஆனா தெரியவே இல்லை. யாரை பார்த்தாலும் வணக்கம் பேசுறதும் அவ்வளோ ஸ்வீட். ஆக்சுவலா நீங்க இதெல்லாம் சொல்றதை கேட்கும் போது எனக்கும் ஒரு ஆரோவில்லியனாவே மாறிடலான்னு ஆசையா இருக்கு. சோ நீங்க என்ன சேர்த்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ண என்னெல்லாம் சேர்த்துப்பீங்களா ஃபர்ஸ்ட்? ஒரு ஆசிரமம்க்கு போனா ஆசிரமம்ல போயிட்டு சேவா பண்ணலாம். அப்ப அவங்க தான் சொல்லுவாங்க, நீங்க போயிட்டு சமைக்குங்க, நீங்க போயிட்டு எங்க வேலை செய்யுங்க, அதுங்க அங்க வேலை செய்யுங்க, அவங்க வேலை காட்டி விடுவாங்க. ஆரோவிலுக்கு வந்தா அது போல நடக்காது. ஆரோவிலுக்கு வந்தா நீங்க வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னது, உங்களோட பொறுப்பு என்னதுன்னு கேட்டுட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுல போயிட்டு சேர்ந்துக்கணும். ஓகே. ஆனாலும் ஆரோவில் வந்து ஹியூமன் யூனிட்டிக்காக ஒரு இடம். நம்ம வேற வேற நேஷனாலிட்டி இருக்கிறாங்க இங்க ஆரோவில்ல. இப்போ பார்த்தா 60 நேஷனாலிட்டிக்கு மேல இருக்கிறோம். சோ நீங்க எந்த நேஷனாலிட்டி இருந்தாலும் ஏத்துக்கிறீங்க? வாவ். ஆமா, வேற வேற நேஷனாலிட்டி இருந்தாலும் அவங்க வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நாங்க 2 வேற வேற ஆளு. அப்போ நீங்க ஒரு சுத்தமாக வேற காலத்து, வேற பழக்கம், வேற ட்ரெடிஷனு, வேற ஃபுட் பழக்கம், எல்லாம் வேறையா இருப்பீங்க, நானும் வேறையா இருப்பேன். ஆனால் எப்படின்னா நாங்க ஒரு ஆள் தானே. ஒரு நம்மள ஹியூமன்ஸ் தானே. ஆமா, எல்லாம் ஹியூமன்ஸ். ஆனாலும் ஹியூமன்ஸ்க்கு மேல எல்லாம் சாமி. நீங்களும் சாமி, நானும் சாமி. அப்ப அது ஒன்னா தான். இந்த மரத்தும் சாமி, எல்லாம் இந்த உலகத்துக்கு ஃபுல்லா சாமி, எல்லாரும் நாங்க எல்லாம் ஒன்னா தான் இருக்கிறோம்ல. அப்ப அந்த டிஃபரன்ஸ் தாண்டி பின்னாடி என்ன ஒன்னா இருக்கு அதுதான் புரிஞ்சிறதுக்கு. ஓகே. அப்போ அது போல புரிஞ்சுக்கினா இந்த உலகத்துல சண்டை வராது. ஆமா, கரெக்ட்.